காக்குமே. ஸ்ருத்வா குணால்புவன சுந்தர ஸ்ருண்வதாந்தே நிர்விஸ்ய கர்ண விவரைர்ஹரதோங்கதாபம் ரூபம் திருசாம் திருசிமதாம் அகிலார்த்தலாபம் தொயச்சுதாம் ஆவிசதி சித்தமபத்ரபம் மே. நாராயணியத்தை தொடங்கி மூன்றாவது ஸ்லோகத்துல நாராயண பட்டத்திரி குருவாயூரப்பனே ஒரு பரபிரம்மஸ்வரூபம், தெளிவாக நமக்கு அவனுடைய திவ்ய தரிசனத்தை அளிக்கக்கூடியவர், நம்முடைய காதிற்கும் மனதிற்கும் பரமானந்தமாக நாம் சொல்வதை செவிமடுத்து நாம் பிரார்த்திக்கக்கூடியதை அளிக்கக்கூடிய கருணை வள்ளலாக ஸ்ருதிமதி மதுரே சுக்ரகே விக்கிரகேதேன்னு ஆரம்பிச்சார். இந்த திருக்கோயில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில வாலாஜாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூண்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய சந்தான வேணுகோபால சுவாமியினுடைய திவ்ய திருக்கோயில்ல இந்த ஸ்லோகத்தினுடைய இந்த வரிகளுக்கு பொருத்தமாக நாம் இங்கு அமைந்திருக்கக்கூடிய தனித்தாயாராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ருக்மணி பிராட்டியினுடைய ருக்மணி தாயாருடைய திவ்ய சன்னதியிலிருந்து இந்த ஸ்லோகத்தை நம்ம கேட்கிறோம். ருக்மிணியும் கண்ணனிடத்துல ஸ்ருத்வா குணான்னு, நான் உன்னுடைய பேச்சுக்களை, உன்னுடைய வர்ணனைகளை, உன்னுடைய கதைகளை கேட்டு 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 காதிற்கு இனிமையாகி அடைந்தால் உன்னையே அடைய வேண்டும் என்று இந்த ஒரு கடிதத்தை உனக்கு எழுதியிருக்கிறேன் என்று கடிதம் மூலமாக கண்ணனையே நாதனாக அடைந்தவள் ருக்மிணி பிராட்டி. அந்த ருக்மிணி சில திவ்ய தேசங்களிலும் சில இடங்களிலும் திருக்கோயில்களிலே தான் தனியாக கோயில் கொண்டுள்ளார். அந்த வகையிலே இந்த திருக்கோயிலில் ருக்மிணிக்கென்று தனி சன்னதியானது இங்கு ஏற்படுத்தப்பட்டு அங்கு 4 திருக்கரங்களுடன் தான் பத்மாசனத்திலே அமர்ந்த ஒரு திருக்கோலத்தில் 2 கைகளிலே தாமரை பூக்களை தாங்கிக் கொண்டு மற்ற 2 கலங்களும் நமக்கு அருளை வழங்கக்கூடிய ஒரு உருவமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியின் உத்தமமான அம்சமான ருக்மிணி பிராட்டி. ஸ்ருதிமதி மதுரே சுக்ரகே விக்கிரகேதே என்று கண்ணன் நாராயண பட்டத்திரி கூறிய இந்த வரிகளுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பது போல் ருக்மிணியினுடைய ஒரு வேண்டுகோளுக்கும் செவிமடுத்தான். அவனை பக்தியாக ருக்மிணி பிராட்டியானவள் வழிபட்டதால் ஆழ்வார் கூறுவார், உறுப்பினினங்கையை தேரேற்றிக் கொண்டு விருப்பொன்றங்கேக விரைந்ததில் வந்து செருக்குற்றான் வீரம் சிதைக்க தலையை சிரைத்திட்டான் வன்மையை பாடிப்பற தேவகி சிங்கத்தை பாடிப்பற. தான் தேவகியினுடைய மைந்தனான கண்ணன் ருக்மிணியினுடைய பக்திக்காக சுக்கிரக விக்கிரகமான பெருமான் தேரேற்றி வந்து அவளை விவாகம் பண்ணிட்டான். அப்படிப்பட்ட உத்தமமான கண்ணனோட ருக்மிணி எங்க இருக்காளோ அவனை தரிசனம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய உத்தமமான இந்த திவ்ய சன்னதியில தாயாருடைய திருமுகத்தை நாம் தரிசிக்கும் போது பளபளப்பான ஒரு திருமுக மண்டலம். பிரதி மாதம் உத்திரம் நட்சத்திரத்துல இங்கு அபிஷேகம், தாயாருக்கு தனியான திருமஞ்சன வைபவங்களும், கல்யாணம் ஆகாதவர்கள் இங்கு பிரார்த்தித்துக் கொண்டால் விவாகம் நிச்சயமாகும்ன்ற ஒரு வைபவமும், ஆடி மாசம் தை மாசங்கள்ல எல்லா வெள்ளிக்கிழமையிலேயும் இங்கு பிரத்யேகமான ஒரு பூஜைகள் இந்த ருக்மிணி தாயாருக்கு ஏற்படுகின்றது. அந்த தாயாரோட திவ்ய தரிசனத்தோட இந்த 3வது ஸ்லோகத்தை அதனுடைய பூர்த்தியை நம்ம கேட்போம். ஸ்ருதிமதி மதுரே சுக்ரகே விக்கிரகேதே. குருவாயூரப்பன் சுக்ரக விக்கிரகம்னு நாராயண பட்டத்திரி சொன்னாராம். அப்ப சுக்ரகம்னா என்னன்னு தெரிஞ்சுட்டோம், கவர்ந்து இழுக்கக்கூடியவன். அப்ப விக்கிரகம்னா என்ன? ரெண்டுத்துக்கும் ஒரே வார்த்தை தான் வித்தியாசம். 2 பதங்கள்லையும் கிரகம்ன்ற பதம் இருக்கு. ஒன்னு சுக்ரகம், இன்னும் ஒன்னு விக்கிரகம். ரெண்டுமே பகவான் குருவாயூரப்பனை குறிக்கக்கூடிய சொல்களாம். அப்ப இந்த விக்கிரகம்ன்றது என்னன்னா, விக்கிரகம் அப்படின்னா அர்ச்சாரூபம்னு பேர். இந்த ஒரு ஸ்லோகத்துல தான் இதனுடைய ஒரு பெருமையை சொல்றார். பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல இந்த ஒரு பொருள் பட இந்த அர்த்தத்தை அவர் சொல்ல போறதில்லை. அதனால தான் எந்தெந்த இடத்துல விரிவாக பட்டத்திரி சுருக்கமான பதங்களால பல அர்த்தங்கள் கொண்ட பதங்களை ஒரு ஸ்லோகத்துல அவர் சொல்றாரோ அந்த இடத்தை விடாம அந்த பதத்தை மாத்திரம் நம்ம விரிவா அனுபவிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். ஏன்னா 18,000 ஸ்லோகங்கள்ல பாகவதத்துல கண்ணனை வர்ணிச்ச பெருமையத்தான்
1036 ஸ்லோகங்கள்ல பட்டத்திரி சுருக்கி எழுதியிருக்கார். ஆனா அந்த 1036 ஸ்லோகங்கள்லயும் குருவாயூரப்பனை வர்ணிக்கும் போது சில சின்ன பதங்களை சொல்லி அதுல பாகவதத்துல சொல்லி இருக்கக்கூடிய பல ஸ்லோகங்களுடைய பெரிய அர்த்தங்களை எல்லாம் அவர் நமக்கு கொண்டு வந்து கொடுத்துறாராம். அந்த விதத்துல நாம் நினைவில் கொள்ள வேண்டிய அழகான இந்த 2 பதம் சுக்கிரக விக்கிரகம். அப்ப விக்கிரகம்ன்றது அர்ச்சாவதாரம். எந்தெந்த கோயில்களில் எல்லாம் கல் உருவமாக பகவான் நின்ற திருக்கோலத்திலேயும் அமர்ந்த திருக்கோலத்திலேயும் ரங்கநாதன் போன்று சயனித்த திருக்கோலத்திலேயும் எங்கெல்லாம் பகவான் நமக்கு கண்ணுக்கு தெரியும்படி காட்சி கொடுக்கின்றாரோ அதற்கு விக்கிரகம்னு பேரா. அதுதான் அர்ச்சாவதாரம். அதாவது இந்த விக்கிரகம்ன்ற நிலைய வரத்துக்கு பகவான் முன்னாடி 4 நிலைகளை கடந்து வந்திருக்கார். பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமித்வம், அர்ச்சை. இதுதான் விக்கிரகம். 5வது நிலை. அதாவது இந்த ஒரு நிலையில தான் பகவானை நம்ம சுக்கிரகமாக போய் குருவாயூரப்பா உன்னை தரிசனம் பண்ண முடியும். வேற வைகுண்டத்துல வந்து பார்க்க முடியுமா, பார்க்கடல்ல முடியுமா? நீ அவதாரம் பண்ணச்சே நாங்க இல்ல. அந்தர்யாமியான உன்னை கொடைஞ்சு நாங்க பார்க்க முடியாது. பரம சுலபமாக கிருஷ்ணா குருவாயூரப்பா அப்படின்னு கூப்பிட்ட உடனேயே நாங்க இருந்த இடத்துல எங்களுக்கு நீ தரிசனத்தை கொடுக்கிறது எப்படி வர? கண்ணனா அவதாரம் பண்ண காலத்துல ஓடி வந்தா மாதிரி வரையா? வரதில்லை. ராமனா கோதண்டத்தை எடுத்துட்டு நடந்து வரா மாதிரி வரையா? வரதில்லை. ஆனா விக்கிரக ரூபத்துல இருந்துட்டு சுக்கிரக விக்கிரகமாக எங்களுக்கு நீ அந்த திவ்ய தரிசனத்தை கொடுக்கிற. அதைத்தான் நாங்க இப்ப பயனை அடைய முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா பட்டத்திரி சொன்னார், குருவாயூரப்பா ஒருத்தனுக்கு ஒரு தாகம் எடுக்கிறதுன்னு சொன்னா, பரமதாகமா இருக்கு, எனக்கு 1 டம்ளர் அந்த தண்ணீர் அந்த ஜலம் கிடைக்கலன்னு சொன்னா உயிரே போயிடும்னு கஷ்டப்படுறவனுக்கு போய் உனக்கு ஒரு தீர்த்தம் வேணுமா, தண்ணீர் வேணும்னு சொன்னா மேல வைகுண்டம்னு ஒண்ணு இருக்கு, அங்க போனா நிறைய இருக்குன்னு சொன்னா வைகுண்டத்துக்கு போக முடியாது. இல்ல அங்க போக முடியாதுன்னா கொஞ்சம் இறங்கி வந்தா பார்க்கடல் இருக்கு, அங்க போய் நீ நீரை வாங்கிக்கலான்னா அதுக்கும் போக முடியாது. அப்ப இந்த அவதாரங்கள் இருக்க, பகவான் மத்ஸ்யாவதாரத்திலேருந்து கண்ணன் வரைக்கும் அவதாரம் பண்ணானே, அதெல்லாம் அப்பப்ப பெய்த மழையினால் ஏற்பட்ட பெருக்காற்று வெள்ளங்கள், விபவம்னு பேரு. இப்ப வந்து நீ தண்ணியை கேட்கறியே, மழை பெஞ்ச போது வந்திருந்தா அத மழை நீரை பிடிச்சு கொடுத்திருப்பேன்னா அதுவும் பிரயோஜனம் இல்லை. இப்ப வந்து நீ பகவானிடத்துல முறையிடணும்ன்றியே, அவன் அவதாரம் பண்ண போது வந்திருக்கலாமே, ராமாவதாரம் பண்ணும் போது வந்திருக்கலாமே, கிருஷ்ணாவதாரம் பண்ண போது வந்திருக்கலாமேன்னா அதுவும் சாத்தியம் இல்லை. ஆக பரம் அந்த வைகுண்டத்துக்கும் போய் நம்ம அவனை பார்க்க முடியாது, அந்த தீர்த்தத்தை சாப்பிட முடியாது, பார்க்கடலுக்கும் போக முடியாது, சாப்பிட முடியாது. மழையாக அவன் அவதாரங்கள் எடுத்து பெய்த காலத்துல நம்ம இருந்தோமோ இல்லையோ நமக்கே தெரியாது. இப்ப நமக்கு தண்ணீர் தேவை. அப்படியா? அப்ப அந்தர்யாமித்வம் உனக்கு வேணும்னா ஒரு காரியம் பண்ணு, யாரையாவது வரவழைச்சு ஒரு பெரிய போரை போட்டு கீழே இறக்கி பூமியை தோண்டி மோட்டரை போட்டா அதுல தண்ணி வரும், அப்ப பிடிச்சு சாப்பிடுன்னு சொன்னா கீழே பூமிக்கு அடியில இருக்கக்கூடிய பூகத ஜலமான அதை போட்டு எப்ப எடுத்து சாப்பிடுறது? அது யாரு? நம்முடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தர்யாமித்வம். பகவத் தரிசனத்துக்காக உள்ள குளிர குடைந்து அதை எடுத்து நீ சாப்பிடுனா அதுவும் நடக்காத விஷயம். அப்ப பரம சுலபமாக நாங்க நினைச்ச உடனே தாகசாந்தியை பண்ணிக்கக்கூடிய இடம் எது? அர்ச்சாவதாரமான கோயில்கள்ல எழுந்தருளி இருக்கக்கூடிய விக்கிரக உருவங்கள். அப்ப அது இந்த உதாரணத்துல எதோட சேரும்னு சொன்னா, கண்ணனாகவும் ராமனாகவும் நீ மழை பெய்து எடுத்த அவதாரங்கள் நடந்த போது எங்களால வந்து உன்னை தரிசிக்க முடியல. பெருக்காற்று வெள்ளம் எடுத்த போது அந்த வெள்ளத்துல வந்து எங்களுக்கு தண்ணீரை குடிக்க முடியல. ஆனா பல இடங்கள்ல வெள்ளங்கள் பெருக்கெடுத்து ஓரும் போது சின்ன சின்ன பள்ளத்துல மடுக்கள்னு சொல்லுவோம் தமிழ்ல, மடுக்கள்ல வந்து அந்த ஜலம் தேங்கிடுமா. அப்புறம் மழை ஓய்ந்த பிறகும் எத்தனை நாள் கழிச்சு வந்தாலும் அந்த மடுக்கல்ல இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து தாகம் எடுத்தவன் சாப்பிடலாம். அதே மாதிரி குருவாயூரப்பா அதிலே தேங்கிய மடுக்கள் போலா அர்ச்சை, பெருக்காற்று போலே விபவங்கள். அவதாரங்கள் நீ எடுத்த மழையில நாங்க வந்து நீரை பிடிக்கலைனாலும் அதுல தேங்கின மடுவாக ஒவ்வொரு திருக்கோயில்கள்லயும், ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனாக நீ கல் உருவத்தோட படுத்துட்டு இருக்க, காஞ்சிபுரத்துல வரதனாக இருக்க, 7 மலையை ஏறி வந்து கோவிந்தா கோவிந்தான்னு நாங்க ஸ்ரீனிவாசனான உன்னை தரிசனம் பண்ண வந்தா அங்கேயும் ஒரு மடுவா இருக்க.
அங்க நின்ற திருக்கோலத்தோட வினா வெங்கடேசம் நனாதோ நனாத சதா வெங்கடேசம் ஸ்மராமி ஸ்மராமி அரே வெங்கடேச பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேச பிரயச்ச பிரயச்சன்னு நீ நிக்கிற. அப்படி 106 திவ்ய ஸ்தலங்களிலேயும் குருவாயூர் போன்ற அபிமான ஸ்தலங்களிலேயும் பல உருவங்கள்ல நீ பல கற்களாக நின்றும் படுத்தும் எங்களுக்கு அனுகிரகம் பண்றையே, அதுக்குத்தான் விக்கிரகம்னு பேர். அப்படிப்பட்ட அந்த விக்கிரகம் வேற எந்த உலகத்திலையும் கிடையாது. அந்தந்த உலகத்துக்கு நாங்க போனோம்னா, நாங்க மேல இருக்கக்கூடிய பரமாத்ம ஸ்வரூபமான வைகுண்டத்துக்கு வரணும்னா நாங்கள்லாம் தபஸ் பண்ணி நித்திய சூரிகளா புண்ணியசாலிகளா இருக்கணும். அதுவும் முடியாது. பார்க்கடல்ல வந்து உன்னை தரிசனம் பண்ணணும்னா ஒண்ணு நாங்க முனிவர்களா இருக்கணும், இல்லைன்னா தேவதைகளா இருக்கணும். இந்த 2 பேரா இருந்தா தான் பார்க்கடல்ல வந்து நாரதாதி மகரிஷிகள் போல இருந்தா உன்னை பார்க்கலாம். நாங்கள்லாம் அதுக்கும் சக்தியற்றவர்கள். அப்ப நாங்க என்ன பண்றது? அந்தர்யாமியா எங்க மனசுக்குள்ள உன்னை கொடைஞ்சு பார்க்கலான்னு சொன்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு பக்தி இல்ல. பக்தியை ஏற்படுத்திக்கணும்னாலும் அவசரமான உலகத்துல உதர நிமித்தம் பகுகிருத்த வேஷம்னு காலையிலேந்து இரவு வரைக்கும் குடும்ப பாரத்தை தாங்கிண்டு ஏதோ ஒரு காரியத்தோடு நாங்க ஓடின்னு இருக்கிறதுனால எங்களுக்கு அந்தர்யாமியான ஒன்னை கண்ண மூடிண்டு மகரிஷிகள் மாதிரி தியானம் பண்ணி நிஷ்டையில இருந்துண்டு உன்னை கெட்டியா எங்களுக்கு பிடிக்கவும் முடியல. அதே போல நீ அவதாரம் பண்ண காலத்துல இருந்தவாள்லாம் பயன் அடைஞ்சவா. நாங்க அப்போ ஒரு குகனா இல்ல, சுக்ரீவனாக இல்ல, சபரியாக இல்ல, கபந்தனாக இல்ல. கிருஷ்ணாவதாரம் பண்ணி நீ நடக்கச்சே நாங்க வந்து கோபிகைகளா இல்ல, கோபர்களா இல்ல, குச்சேலனா இல்ல, அக்குரூரனா இல்ல, உத்தவராக இல்ல. ஆக அந்த காலத்திலையும் ஒண்ணு நாங்க பார்க்கல. அப்ப எல்லாத்திலையும் முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லிண்டே வந்த நீ, நாங்கள்லாம் எங்களுடைய பாவம் போகணும்னா, நினைச்ச உடனே எங்களுக்கு ஒரு நல்லது ஏற்படணும்னா, மனசாந்தி எங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னா, குருவாயூரப்பா நாங்கள்லாம் பண்ண ஒரு பெரிய பாக்கியம் இந்த கிருஷ்ண கஷேத்திரத்துல நீ குருவாயூரப்பனாக சலிக்காம அழுக்காம நீ நிற்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நின்றுண்டே இருக்க. லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான கஷ்டங்களை உங்ககிட்ட கொடுக்கிறோம். அது எல்லாத்தையும் வாங்கிண்டு நீ கோபப்படுறதில்ல, வெறுத்துக்கிறது கிடையாது. அதற்கு மாறாய் உங்களிடத்துல நாங்க ஆகர்ஷிச்சுண்டு வருவோமா வருவோமான்னு எங்களையே எதிர்பார்த்துண்டு எப்பவுமே எங்களுக்கு என்ன பண்ணலாம்ன்ற ஒரு சிந்தனையோட அதே முகத்துல இருக்கக்கூடிய மந்தகாசம், அந்த புன்சிரிப்பு மாறாம, மயில் தோகை கலையாம நீ அதே பார்வையோடு எங்களை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உருவம் இருக்கே, அதை பார்க்கறதுக்கு நாங்கள்லாம் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும். தேவதைகள்லாம் பண்ணாத ஒரு பாக்கியத்தை நீ எங்களுக்கு கொடுத்தியே. தஸ்மின் தன்யாரமதே ஸ்ருதிமதி மதுரே சுக்ரகே விக்ரகே தே. அப்படிப்பட்ட 5வது நிலையான விக்கிரக ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய உன்னை திவ்ய தரிசனம் வந்து குருவாயூர்ல பண்ணாம இன்னும் பொழுத வீணாக்கிறவா இப்பவாவது கிளம்பி உன்னை தரிசனம் பண்ணட்டும். அவர்கள் புண்ணியசாலிகள் பகவானுடைய விக்கிரக ரூபத்தை சொன்ன இந்த நாராயண பட்டத்திரி, இந்த விக்கிரகமாக இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் யார் நினைத்தாலும் அவர் பின்னாலேயே நடந்து வருவான் என்பதற்கு அழகான ஒரு சம்பவம் குருவாயூர்ல நடந்ததை குருவாயூரப்பனிடத்துல இந்த ஸ்லோகம் மூலமாக ஞாபகப்படுத்தக்கூடிய சரித்திரத்தை இந்த திருக்கோயிலிருந்து நாளை அந்த வைபவத்தை நாராயணியத்துல நம்ம கேட்கலாம்.